புத்தாண்டு தர தமிழ் மக்கள் அனைவருக்கும் இந்த விஜய் நிக்கி மற்றும் கனி அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதான் உங்கள் சூப்பர் சமையல். இன்னைக்கு வந்துட்டு ஒரு அழகான, ஒரு சூப்பரான, ஒரு மார்வலஸான, ஒரு கியூட்டான, ஒரு ஸ்வீட்டியான, ஒரு ஜிஞ்சுவான ஒரு கப்பலை தான் கூப்பிட போறோம். சாதாரணமா சொல்லிட முடியாதுங்க. இன்னைக்கு நம்ம ஊர்ல படிப்புக்குன்னா நாலந்தா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நடிப்புக்கும் நம்ம ஊர்ல ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு. அந்த யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது ஒரு குடும்பம் தான். அந்த குடும்பத்துல இருந்து ஒருத்தர் வர போறாரு. அந்த வீட்டு மகனும் மருமகளும் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பிக்க போறாங்க. எஸ், லெட்ஸ் வெல்கம் சுஜா வர்ணி and சிவகுமார் அவர்கள். வணக்கம் 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 வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ரொம்ப அழகா இருக்கீங்க ரெண்டு பேருமே. ஸோ வெல்கம் டு சூப்பர் சமையல். எப்படி ஃபீல் பண்றீங்க அது சொல்லுங்க. சூப்பரா ஃபீல் பண்றேன். நிறைய வாட்டி இந்த ஷோ பார்த்துருக்கேன். உங்களையும் கனி சிஸ்டரையும் பார்த்துருக்கோம். சூப்பரா நிறைய பேர் சமைச்சு சூப்பரா சாப்பிட்டுருக்காங்க. இன்னைக்கு ஒய்ஃப் சமைக்க வந்திருக்காங்க, நான் சாப்பிட வந்தேன். என்னங்க சொல்றீங்க? அப்படியா? ஆமா, நாங்க வந்துட்டு சோஷியல் மீடியாலாம் நல்லா பார்த்திருக்கோம். இல்லங்க, இவங்க பயங்கரமான குக்குன்னு தெரியும். ஒரு சேஞ்ச் இன்னைக்கு அவங்க சொல்லி கொடுத்து நீங்க ஏன் சமைக்க கூடாது? ஏன்னா எங்க ஷோக்கு வரவங்க, இந்த செட்டுக்கு வரவங்க வெளியில போகும்போது சூப்பர் குக்கா போவாங்க. அதான் எங்க செட்டுல பெருமை. ஐயோ, அவ்வளவுதான் போயிடுச்சு. உங்களை நம்பி தான் நான் என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கேன். நீங்க இப்படி தலையில கை வச்சிருக்கீங்களே. இல்ல, சொல்லி கொடுத்தா சமைச்சிடலாம். பட் ஆனா அது எல்லாரும் சாப்பிடணும்ல. ஆமா ஆமா. இது நான் எப்படி எடுத்துக்கிறது? குக்கிங் நல்லா தானே வரும், நல்லா சாப்பிடலாம் இல்லையா? அவங்க சமைச்சா சாப்பிடலாம். நான் சமைச்ச தெரியல, நான் சமைச்சது சாப்பிடலாம். ரிஸ்க் எடுக்காம பேசாம இவங்களே விட்டுறலாமா? ஆமா, ரிஸ்க் எடுக்க வேணாம். எல்லாரும் நல்லா சாப்பிடணும்ல. ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து இந்த செட்ல என்ன சமைக்க போறோம், மக்களுக்கு என்ன நீங்க வந்துட்டு சமைச்சு கொடுக்க போறீங்க? நான் தான் சமைக்க போறேன். நாகார்ஜுனா சிக்கன். எனக்கு இப்பவே பிடிச்சிருச்சுங்க. எனக்கு பிடிச்சிருச்சுங்க. அது வேற லெவல் ஹிட்டுங்க. இட்ஸ் ஆந்திரா டிஷ். நல்ல ஸ்பைசியா இருக்கும். அது வந்து ஆந்திரா டிஷ் தான் சொல்லுவாங்க. பட் அதுக்கு ஏதாவது நேம் வைக்கணும். என்னோட ஃபேவரட் ஸ்டார், லைக் ஆல் டைம், எப்போ வேணாலும் நான் அவரை பார்த்தா மயங்கி விழுந்துறேன். அவரை பார்த்தனால மயங்கி விழுந்து. அட்லீஸ்ட் சிக்கனுக்காக அந்த பேரை பார்க்கலாம். ஆமா ஆமா, அது எங்களுக்கு வரும். ஒரு சின்னதா சிக்கன் அப்படின்னு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். ஓகே, சோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு நாகார்ஜுனா சிக்கன் வந்துட்டு பண்ண போறோம். கம் ஆன் மைடர் மக்களே, வாங்க ப்ளீஸ். நாகார்ஜுனா சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/2 கிலோ, நல்லெண்ணெய் 3 மேசைக்கரண்டி, பச்சை மிளகாய் 12, உப்பு தேவையான அளவு, நெய் 1 தேக்கரண்டி, சோயா சாஸ் 1½ தேக்கரண்டி, சோள மாவு 4 மேசைக்கரண்டி, சில்லி ஃபிளேக்ஸ் தேவையான அளவு. ஓகே, சோ ஸ்டவ் மேல கடாய். இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் இன்கிரிடியன்ட் எல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, என்ன இருக்குன்னு தெரியும். சில்லி இருக்கு, உப்பு இருக்கு, நெய் இருக்கு, சில்லி சாஸ் இருக்கு. அது சோயா சாஸா? சோயா சாஸ் இருக்கு. இந்த சில்லி பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுது. சொல்லவா? நகைச்சுவை வச்சிருக்கீங்களா? என்னை வந்து லவ் பண்ணும் போது, ஓகே, என்னை லவ் பண்ணும் போது சிவா தான் ஒரு நாள் திடீர்னு எங்க வீட்டுக்கு வந்துட்டாரு. திடீர்னுனா நான் வந்து வெளியில போயிருக்கேன், எங்க அம்மா வீட்டுல இருக்காங்க. அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்தா இந்த மனுஷன் எங்க வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்காரு. எனக்கு தெரியாது. எங்க வீட்டுல இவர் லவ் பண்ற விஷயம் எங்க அம்மா மட்டும்தானே எனக்கு. என் தங்கச்சி உட்காந்து, அப்ப குட்டி பொண்ணு அவ படிச்சுட்டு இருக்கா. அம்மாவை தான் சோஃபால உட்காந்துருக்கா. நானும் வந்துட்டேன். இந்த பையன் வந்திருக்காங்க, என்னன்னு தெரியல. என்னோட இந்த மாதிரி அசிஸ்டன்ட் மேக்கப் டச் பாய் கிட்ட வீட்டு அட்ரஸ், ஃபோன் நம்பர்லாம் கேட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. வந்துட்டு கையில ஒரு மோதிரத்தோட வச்சுக்கிட்டு, இந்த பொண்ணை தான் நான் கட்டிக்கணும்னு எங்க அம்மா கிட்ட பேசுறாரு. இந்த பொண்ணை தான் நான் கட்டிக்கணும், எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னுட்டு பயங்கரமா எனக்கே வந்து யாரா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு மாதிரி என்னையா என்னடா இது? அம்மா வந்து என் பொண்ணையா, சரி நீங்க ரொம்ப சீரியஸா லவ் பண்றீங்களா, இப்போதானே பாத்தீங்க, இப்போதானே 2 பேரும் ஷூட்டிங்ல பாத்தீங்கன்னு அவ்வளோலாம் பேசுறாங்க. உடனே சரி நேராக ஃப்ரிட்ஜு தரங்க. ஃப்ரிட்ஜில் வந்து பச்சை மிளகா பேக் இருக்கு. ஒரு 20 பச்சை மிளகாய் எடுத்து சாப்பிட்டுட்டு வந்து என் பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லு பண்ணாங்க. இது வரைக்கும் பொண்ணுங்க தான் இந்த மாதிரிலாம் வந்து சிவாஜி படமே வரல உண்மை. அப்புறம் சிவா தான் நேரா போய் கிச்சன்ல இருந்து ஃப்ரிட்ஜை திறந்தாரு, பார்த்தாரு, பச்சை மிளகாய் எடுத்தாரு. அவர் ஃப்ரிட்ஜ் ஒருத்தர் என்ன அதே ஸ்டைலா? எனக்கு தெரிஞ்சு ரீக்ரியேட் அங்க இருந்தா பண்ணிருக்காங்க, அங்க இல்ல இங்க இருந்தா பண்ணிருக்காங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே என்ன பாக்குறாரு. கண்ணுல இருந்து தண்ணி வருது. நான் சொன்னேன்,
ப்ளீஸ் சிவா ப்ளீஸ், அப்ப சிவான்னு கூப்பிடு, சிவா இல்ல சிவுன்னுவேன், சிவு ப்ளீஸ் போங்க வாஷ்ரூம் போங்க. அங்க போய் என்ன சீன் நடந்ததுன்னு எனக்கு தெரியாது, ஆனா பண்ணி காமிச்சாரு, ரொம்ப ஃபன்னியா இருந்தது. அதே சீனை அப்படியே நான் வந்து ஒரு படத்துல பார்த்தேன், ரஜினிகாந்த் சார் படத்துல. என்னால நம்பவே முடியல. இப்ப நம்ம வந்துட்டு போலாமா, சமைப்போமா? ஓகே. நான் ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் போட்டிருக்கேன். சிக்கன் எவ்வளவு கிலோ சிக்கன் இது? இது வந்து 1/2 கிலோ சிக்கன். ஸோ இப்போ நம்ம 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். நான் இது முன்ன சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஆந்திரா டிஷ்ஷு. ஸோ நான் வந்து இந்த சில்லி இருக்குல்ல, இது இந்த சீட்ஸோட தான் இருக்கணும், டிவைட் பண்ணிக்கணும் சில்லியை. இந்த ஆமாம், இந்த ஒரு பவுல் கண்டிப்பாக தேவைப்படும் நமக்கு, ஏன்னா நம்ம பேலன்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கு. இல்ல இப்ப நம்ம வந்துட்டு இந்த கீர்ன மாதிரி தான் வந்துட்டு பச்சை மிளகாய் கட் பண்ணுமா, இல்லனா அந்த சாப்பா கட் பண்ணுவோம்? இல்ல ரவுண்ட் ரவுண்டா போடக்கூடாது, இந்த மாதிரி நீட்டா தான் போடணும். அப்பதான் அதோட ஸ்பைஸ் வந்து பிளெண்ட் ஆகும் போய் சிக்கனோட. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். சால்ட் எங்க வீட்டில் உப்பு ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் வந்து ஒரு ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். ஃபேட் நம்ம கொடுக்குறோம் சிக்கனுக்கு. ஓகே, அது இன்னொரு ஸ்பூன் கொடுங்க. இன்னொரு ஸ்பூன். எவ்வளவு ஸ்பூன் வேணுமோ எடுத்துக்கோங்க, வீட்டுக்கே எடுத்துட்டு போங்க. ஏன் என் வீட்ல ஸ்பூன் இல்லையா? அப்படி சொல்லுங்க. இல்லங்க, என் வீட்ல இருந்து இல்ல ஸ்பூன், உங்க வீட்ல மட்டும் தான் ஸ்பூன் இருக்கா? ஸ்பூன் கூட இல்லாம அவங்க அங்க இருந்து கிளம்பி வந்து ஒரு இல்லாத வீட என் வீட்ல வச்சிங்களா? அன்பா சொல்லிட்டேங்க, வீட்ல இருந்து எடுத்துட்டு போங்க. என்ன என் அக்கா வீட்டுக்கு தானே நான் கொடுக்குறேன். சரி, சோயா சாஸ் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். அவரு கல்யாணத்தை வெறுத்துருவாரு. அதான் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதா தெரியல, பாப்போம். இப்போ நம்ம வந்து இதை மேரினேட். எனக்கு வந்து இந்த ஸ்டைல கரண்டி போட்டு கலர்றதெல்லாம் எனக்கு பிடிக்காது தம்பி, ப்ளீஸ் தம்பி. நல்லா இந்த மாதிரி blend பண்ணணும். எஸ் யா, இதை நம்ம வந்து மேரினேட் பண்ணி அப்படியே ஓரமா வச்சிடலாம் ஒரு 20 மினிட்ஸ்க்கு. இதுக்கு நடுவில் நம்ம கொஞ்சம் கேம்லாம் விளையாடிட்டு வரலாம். ஓகே, இந்த மாதிரி என்னங்க நாங்க தான் கேம் விளையாட சொல்றோம், நீங்க எனக்கு வேற bore யாரும் அடிக்குமே. கலக்குறீங்களே, நாங்க அது விளையாட. வரைக்கும் அது கொஞ்சம் செட் ஆகட்டும். சார், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா லவ் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு ஊடலும் இருக்கும் Definitely, இல்லையா? கண்டிப்பா. ஊடலுக்கு அப்புறம் தான் கூடல் இல்லையா? சோ அப்படி அவங்க என்னைக்காவது உங்க மேல கோச்சிட்டு கிச்சன்ல இதை தூக்கி டம்முன்னு இப்படி வச்சு அதை தூக்கி டம்முன்னு அப்படி வச்சு கோவமா சமைச்சிட்டு என்ன இருக்கும்போது நினைச்சிட்டு இருக்கீங்க? அவங்கள கூல் பண்ற மாதிரி ஒரு அவங்க அப்படியே உருகுற மாதிரி நீங்க ஒரு பாட்டு பாடணும்னா நீங்க என்ன பாட்டு பாடுவீங்க? நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சற்றென்று மாறுது வானிலை, பெண்ணே உன்மேல் பிழை, ஹோ நில்லாமல் நீங்கிடும் தேரகை, நெஞ்சுக்குள் நீங்கிடும் தாரகை, பொன்வண்ணம் சூடிய காரிகை, பெண்ணே நீ காஞ்சனை. ஓம் சாந்தி சாந்தி ஓம் சாந்தி, என் உயிரை உயிரை நீ ஏந்தி, ஏன் சென்றாய் சென்றாய் என்னை தாண்டி, இனி நீதான் எந்த அந்தாதி. சோ இப்போ நம்ம வந்துட்டு இது சமைச்சிடலாமா? சமைக்கலாமா? டெஃபினட்டா. சரி, ஓகே, முதல்ல ஆன் பண்ணுங்க. வாங்க தம்பி. பாடா கரெக்டா ஆன் பண்ணிட்டேன், இல்லைன்னா அசிங்கமா இருக்கும். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. ஸோ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் ஊத்திருக்கமா? 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். தாராளமாக பெரிய ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். டேபிள் ஸ்பூன். அண்ட் இப்போ நம்ம வந்து இந்த மேரினேஷன் பண்ணி வச்சோம்ல பாய்ஸ். சாரி, பண்ணதா மாட்டேங்கிறீங்களே. இல்ல நாங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கோம்னா, அவரோட வீட்ல பல பேருக்கு அவர் சரி, இது சமைச்ச அதே எண்ணெயில ஊத்தி வேஸ்ட் திருப்பி திருப்பியா? சரி, ஓகே, பாத்துருங்க. இப்போ என்ன பண்ண போறோம்? இப்போ நம்ம இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊறின இந்த சிக்கனை வந்து நம்ம இப்போ இதில் போட போகிறோம். இது வந்து குயிக்காக ஆகக்கூடியது தான். ஓகே, ஓ இது இவ்வளோ சிம்பிளா? என்னங்க இது இவ்வளவு நல்லா இருக்கு, இவ்வளவு சிம்பிளான ஒரு சிக்கனா? ஆஹா. சோ இது இப்படியே கிண்டிட்டே இருந்தோம்னா வந்துட்டு என்ன ஆகும்? கிண்டவே வேணாம், கொஞ்ச நேரம் அது வேகட்டும். மூடி கேட்டேன், உங்க வீட்ல மூடி இல்லையோ? என் வீட்ல வந்துட்டு மூடி கனி திருடிட்டு நான் ஓடி எவ்வளோ போயிடுறாங்க. வாட்டி மூடி மூடி மூடின்னு. இப்பவே அந்த இப்போ ஸ்லோ green பண்ணிக்கலாம் chilli அந்த full-ஆ. வாசனை வாசனை வருது. அந்த சோயா அந்த இது சாஸ். சோ ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா நம்ம இது ஆமா, பண்ணி அந்த ஹை போல் ஃப்ளேம்ல குக் ஆகுற வரைக்கும் நமக்கு தெரியும்.
பண்ணிட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்க கார்ன்ஃபிளவர் மாவு ஆமா, அந்த இப்போ எவ்வளோ கார்ன் ஸ்டார்ச்? ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கோம். தண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி ஃபுல்லா போட்டு இந்த பவுல் ஃபுல்லா நம்ம கரைச்சி வச்சிடணும். பாத்தீங்களா சால்ட் பேஸ்ட் ஸ்டைல். That's it. We done. என்ன கனி இவங்களை டான்ஸ் ஆட வச்சிடலாமா? ஆமா, இவங்க ஒரு நல்ல கப்பல், அழகான கப்பல், லவ்வபிள் கப்பல் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். அது இன்னைக்கு நம்ம செட்ல நம்ம ஷோலையும் ப்ரூவ் ஆயிடுச்சு. ரொம்ப அழகா உங்க லவ் வெளிப்படுத்திட்டு இருக்கீங்க. அதே மாதிரி நீங்க 2 பேரும் நல்ல டான்சர்ஸ் அப்படின்றதும் உலகத்துக்கு தெரியும். அப்படிப்பட்ட உங்களை சாதாரணமா டான்ஸ் ஆட விட்டா மக்கள் எங்களை மன்னிக்க மாட்டாங்க. அதனால நீங்க ஸ்பெஷல் டான்ஸ் ஆடணும். உங்களுக்காக ஸ்பெஷலான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு நீங்க அதுக்கேத்த மாதிரி ஆட போறீங்க. ஓகே, so my dear DJ, please play the song. உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு, உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு. முத்தமிட்டு நெத்தியில மார்புக்கு மத்தியில செத்து விட தோணுதடி எனக்கு. உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு. முத்தமிட்டு நெத்தியில மார்புக்கு மத்தியில செத்து விட தோணுதடி. Okay, இப்போ it's time to taste. Please come to the stage. என்னதான் இருந்தாலும் ஏதோ ஒரு டைலாக் ஒன்று வருமே. நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நிறைய அந்த சில்லி எல்லாம் போடும்போது ரொம்ப காரமா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா காரமே தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு காரம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். அதான் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு அதெல்லாம் சாப்பிடலாம். எனக்கு அது எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். வேற லெவல் டேஸ்டா அது. உண்மையா சொல்ல போனா செம்மையா என்ஜாய் பண்ணேன். சன் டிவி சார்பாகவும் சரி, சூப்பர் சமையல் டீம் சார்பாகவும் சரி, உங்களுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். And you are such a sweetheart. உண்மையா சொல்ல போனா First of all, thank you so much for this great opportunity. இது வந்து எனக்கு ஒரு ஹோம் ஃபீல் எப்பவுமே கொடுத்திருக்கு. Thank you so much for this great opportunity to connect with you both especially. Thank you. ஸோ இதே மாதிரி நீங்க வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டே இருங்க. இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ண போறேன்னா, ஒரு ஊருக்கு போயிட்டு அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பாரம்பரியமான ஒரு உணவை வந்துட்டு மக்கள் கிட்ட வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். ஓகே, நான் கிளம்பட்டா? ஓகே, வீட்டுக்கு வந்துருங்க. டெஃபினட்டா இது வந்துடுறேன். அங்க போயிட்டு நான் டைரக்டா உங்க வீட்டுக்கு தான் வரேன். எஸ் நிக்கி, இந்த மாதிரி ஒரு அழகான அற்புதமான இடத்துக்கு நான் உன்னை ஏன் கூட்டிட்டு வரேன்னு உனக்கு தெரியுதா? எனக்கு அப்ப வரைக்கும் தெரியல. ஆனா ட்ராக்ல நிக்கும் போது எனக்கு பகீர் தான் ஆகுது. எதுக்கு நீங்க கூட்டு வந்தீங்க? ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற ஊருக்கு வந்துட்டு இந்த இடம் வந்துட்டு ஒரு அழகான அடையாளம் என்ற மாதிரி. அப்படியா? ஏன் தெரியுமா? நம்ம ரயில் பெட்டிகள்லாம் செய்யறோம் பாத்தியா, அதோட சர்வீஸ் ஸ்டேஷனே இந்த ஊர்ல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த விமான படைத்தளம், இந்த கப்பல் படைத்தளம், இந்த மாதிரி வந்துட்டு புகழ்பெற்ற நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த ஊர்ல இருக்கனால இதை விட ஒரு பெட்டரான லொகேஷன்ல என்னால வந்துட்டு இன்ட்ரோ கொடுக்காம இருக்க முடியல நிக்கி. அதனால தான் பெட்டரான. வெரி குட். அதாவது நம்ம நிறைய ஊருக்கு போயிருக்கோம். அதாவது அந்த ஊர்ல இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு கியூட்டான லொகேஷன்லாம் நம்ம வந்துட்டு எடுத்திருக்கோமா. இதுவும் நல்லா தான் இருக்கு. ஆனா ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பிரஸோ ஏதாச்சும் ஸ்பீடா வந்து தாக்கிடுச்சுன்னா அதான் போக வேண்டியதுதான். நல்ல வார்த்தையே வராது. பாத்தீங்களா?
ஓகே சோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் இந்த ஊருக்கு இருக்கு. எஸ், அந்த விதத்துல நம்ம இன்னைக்கு எந்த ஊருக்கு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா அரக்கோணம். சோ அரக்கோணத்துல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் ரீசர்ச் பண்ணேன். நீங்க என்ன ரீசர்ச் பண்ணி வச்சிருக்கீங்க? அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம்னா அது வந்துட்டு சாப்பாடு தான். சோ சாப்பாடு பத்தி தான் இந்த அரக்கோணத்துல நான் வந்துட்டு ரிசர்ச் பண்ணிருக்கேன். என்ன சொல்லுங்க? இங்க வந்து 100 இயர்ஸா ஒரு மெஸ் வந்துட்டு கொண்டு வந்து நடத்திட்டு இருக்காங்க. ரியலி? யா. வாவ். இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு சாப்பிட்டுட்டு போனவங்க எல்லாருமே வந்துட்டு பா வேற லெவல்ல இருக்கும்பா தம்பி போய் சாப்பிட்டு பாடுறா தம்பி அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதனால தான் ஹைப் கொடுக்குறீங்களே, என்ன மெஸ் அது? அது ஸ்ரீ குமரி விலாஸ் நாயுடு மெஸ். அப்படியா? ஆமா எல்லாமே இந்தியா சொல்லிட்டேன். அப்ப அங்க என்ன சொல்ல பா அங்க போயிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் வாங்க போலாம், வாங்க போலாம், ஐயோ, வாங்க போலாம். அங்க இப்படிதான் வேணும். வாங்க 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 தீப்ஷி அரக்கோணம் வந்த அப்புறம் டெஃபினட்டா நான் உன்னை இந்த மெஸ்ஸுக்கு தான் கூட்டு வரணும்னு இருந்தேன். இதுதான் குமாரி விலாஸ் நாயுடு மெஸ். ஓ ஹாய். நமஸ்காரம். வாங்க பாத்தியா இந்த மாதிரி ஒரு வணக்கத்தை பாத்திருக்கியா? பாரு வணக்கம் அப்படின்றாங்க. ரொம்ப பண்பான ஃபேமிலியா இருப்பாங்க போல, வேற எதுவும் கிடையாது. சரி ஓகே சோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு இந்த குமாரி விலாஸ்ல இருந்து ஒரு சூப்பரான ஒரு நண்டு கிரேவி தான் சமைக்க போறோம். குடும்பமா சமைக்க போறோம். வாங்க. நண்டு கிரேவி செய்ய தேவையான பொருட்கள்: நண்டு 1 கிலோ, நல்லெண்ணெய் தேவையான அளவு, பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 2, பச்சை மிளகாய் 3, இடித்த இஞ்சி 75 கிராம், இடித்த பூண்டு 20 கிராம், கறிவேப்பிலை தேவையான அளவு, வெங்காயம் 1 கிலோ, தக்காளி 1/2 கிலோ, உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 3 பிஞ்ச், மிளகாய் தூள் 3 தேக்கரண்டி, மிளகு 2 தேக்கரண்டி, கொத்தமல்லி தேவையான அளவு. ஓகே சோ நம்ம வந்து சமைச்சிடலாமா? சமைச்சிடுவோம். ஐயோ என்ன ஸ்மைல் என்ன பியூட்டி கியூட்டி. ஓகே சோ ஸ்டவ் பத்த வச்சிரலாம். என்ன ஊத்த போறோம்? எண்ணெய் ஊத்த போறோம். என்ன ஊத்த போறோம்? எண்ணெய் ஊத்த போறோம். என்ன ஊத்த போறோம்? நல்ல எண்ணெய் ஊத்த போறோம். அருமையான விஷயம். இந்த வில்லாஸ் பத்தி நாங்க நிறைய கேள்விப்பட்டோம். கிட்டத்தட்ட வந்துட்டு 5 ஜெனரேஷன்ஸ் 100 வருஷமா வந்துட்டு இந்த வில்லாஸை நீங்க வந்துட்டு நடத்திட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்போ நீங்களும் வந்துட்டு உங்க அந்த ஃபீல்ட்லயே அப்படியே இருக்கிறோம். அது எப்படிங்க? பிகாஸ் வந்துட்டு யூசுவலா வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ரொம்ப வருஷமா வந்துட்டு ஒரு விஷயத்தை நடத்துறதுங்கிறது ஈடுபாடு தான். அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது. கிடையாது. இதுல ஒரு இன்வால்வ்மெண்ட் இருக்கு. வரட்டுமா? கொடிட்டு நாங்க சும்மா தான் இருக்கோம். நீங்க வேற என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நாங்க பண்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் அது ஒரு கரம் மசாலா எடுத்து போட்டு. கரம் மசாலா என்னெல்லாம் இருக்குன்னா பட்டை, லவங்கம், கொஞ்சம் கிராம்பு, ஏலக்காய் அவ்வளவுதான். இவ்வளவு இருக்கு. அது ஓகேங்களா? கொஞ்சம் அப்படியே நசுக்கி போடு. அந்த பச்சை மிளகாய் எடுத்து போட்டு. ஓகே, பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டவுடன் 2 நல்ல நறுக்கிய பச்சை மிளகாய். நறுக்கிய இல்ல கீரிய பச்சை மிளகாய். வெரி குட். எங்க ஜம்ப் ஆகுது பச்சை மிளகாய்? இஞ்சி பூண்டு. இல்ல இது வந்து இஞ்சி இஞ்சி மட்டும். ஆமா இடிச்சது. இடிச்சது. இஞ்சி குத்தியது இப்போ மூக்குல குத்துவேன் நான். எத்தனை கிராம்? 1 கிலோக்கு ஏத்த மாதிரி, அதாவது ஒரு 50 கிராம்ல இருந்து 75 கிராம். 1 கிலோக்கு 50 ல இருந்து 75 கிராமா? 100 கிராம் கூட போடலாம். நாங்க வந்துட்டு கேள்விப்பட்டோம் நீங்க 2 பேரும் லவ் மேரேஜ் அப்படின்லாம் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்டீங்களா? லவ் மேரேஜ் கேள்விப்பட்டீங்களா? ஆமா. ரைட், அப்ப கரெக்டா இருக்கும். கரெக்டா. இல்ல வெயிட் பண்ணுங்க. கரெக்டா இருக்குனா அப்ப உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அது லவ் மேரேஜ் இல்ல, ஆனிட்டு? கரெக்டா இருக்கும். சரி, இஞ்சி போட்டாச்சு. பூண்டு போடு. பூண்டு எத்தனை? இதுல வந்து ஒரு 20 கிராம் இருக்கு. 20 கிராம் பூண்டு. 20 கிராம் பூண்டு. ஒரு 50 வருஷத்துக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ணோன்றது வந்துட்டு ரொம்ப ஒரு நடக்க முடியாத ஒரு விஷயம். அதனால வந்துட்டு சொல்லுங்க, எந்த எப்படி இருந்தா பார்க்கு, பீச், கோயில், டியூஷன் சென்டர்? அம்மா ரிலேஷன் வீட்டுக்கு போகும்போது பார்த்தோம். ரைட், ஓகே. என்ன சும்மா ரிலேஷன் வீட்டுக்கு போ, ரிலேஷன் வீட்டுக்கு. அத்தை பொண்ணு மாமா பொண்ணு எங்க இதுல வந்துட்டு ஐய அக்காடா டேய் தங்கச்சிடா அப்படின்றாங்க. முன்னாடி வாங்க, அவன அப்புறம் அடிச்சுக்கலாம் நம்ம. நீங்க முன்னாடி வாங்க. சரி நீங்க சொல்லுங்க. சோ யாரு அக்கா பொண்ணா மாமா பொண்ணா? எப்படி? மாமா பொண்ணு. மாமா பொண்ணு. சரி ரிலேஷன் வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் வராங்க. பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு? பிடிச்சது. ஐயோ வெக்கப்படுறாங்களே இவங்க. அவர் வெக்கப்பட்டதை விட இவர் வெக்கப்பட்ட முதுகெல்லாம் குனிஞ்சு வைக்கப்படுறாரு இவரு. என்ன பழைய நினைவுகள். சரி நிக்கி, கருவேப்பிலை போட்டு மற்ற விஷயத்துல பேசலாம். இப்ப எவ்வளவு கருவேப்பிலை போடணும்? போடுமா. மொத்தம் போட்டுட்டா? சும்மா நல்லா ஒரு கை ஃபுல்லா கருவேப்பிலை இருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு கை ஃபுல்லா கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு கை. வெரி குட். இந்த அழகான பெண்ணை பார்த்து எது உங்களை வந்து ஈர்த்துச்சு அவங்க கிட்ட? குடும்பம் தான் சார், குடும்பம் தான். அவங்க குடும்பம் ஈர்த்துச்சுன்னா ஏன் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? எல்லாம் ஒரே ஃபேமிலி தானே. ஆமாப்பா, அந்த மாதிரி ஜாலியா, அதாவது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி இருந்துச்சுன்னா அப்ப அங்க இருந்து வர பொண்ணும் வந்துட்டு ஒரு நல்ல பெண்ணா தானே இருப்பாங்க. அப்படி அதுதான்.
உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அவரை? ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்குமா? என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அச்சோ, இன்னும் பிடிக்குமா? இன்னும் பிடிக்குமா? அவங்க பாத்தீங்களா, அவன் வந்துட்டு குட்டையை கிளப்பி விட்டு டிங் 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 மணி அடிச்சுட்டு ஓடிடுவாங்க. நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னா நல்லா ரோஸ்ட் ஆயிட்டா சூப்பர். இப்போ என்ன பண்றோம்? என்ன பண்ணா வெங்காயம் போடுறோம். கிலோ வெங்காயமா போடுறோம்? போடுறோம். எத்தனை கிலோ வெங்காயம் இது? இது வந்து 1 கிலோ வெங்காயம், 1 கிலோ இறாக்கு, 1 கிலோ நண்டுக்கு 1 கிலோ. இது 1 கிலோ வெங்காயமா? ஓகே. ஈக்குவல் குவாண்டிட்டி ஆஃப் வெங்காயம். 1 கிலோ நண்டுனா 1 கிலோ வெங்காயம். இவ்வளவு வெங்காயம், 1 கிலோ வெங்காயம் நம்ம வந்துட்டு போறோம். சரி, எப்பயாவது சண்டை வந்திருக்கா உங்களுக்கு? சண்டை எப்படி? ஸ்மாக் எல்லாம் போடுவீங்களா? தலையை பிடிச்சி அப்படியெல்லாம் அந்த மாதிரி அவர் பாட்டு ரொம்ப ஓவரா கடத்தினாரு, நான் வீட்டுக்கு வந்துட்டு போயினே இருக்கேன். இப்படிதான் ஒவ்வொரு வீட்டிலயும் இந்த மாதிரி ஒரு பெண் இருந்தாங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. சண்டை வந்தா நீ கத்தனையில பேசினு இருந்தா நான் திருப்பி பேசினா பிரச்சனை. 4 பேர் கஸ்டமருக்கு என்ன மதிப்பாங்க? என்ன நிறத்தில் இது வதங்கி உள்ளது? ஒரு பொன் நிறத்தில் வதங்கி உள்ளது. என்ன நிறம்? பொன் நிறம், உங்களை மாதிரி கலர்ல. அவ பொன்னிறம். ஐயோ, நீங்க நல்லா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தான்னு வச்சுக்கோங்க, ஆத்தா சிரிக்காத ஆத்தா அந்த மாதிரி இருப்பா அவ. இல்ல நல்லா இருக்காங்க. 24 கேரட் மாதிரி. பாத்தீங்களான்னு என்ன பார்க்க கூடாது, பாத்தீங்களான்னு அவங்கள பார்க்கணும். கேளுங்க, தங்கத்தை பார்த்துருக்கீங்களா சார்? சொல்லுங்க. நான் பாக்குறதெல்லாம் பார்த்து கணக்கு சொல்லுவேன். பாத்தீங்களான்னு என்னைய பாக்குறீங்க, அங்க பாருங்க. பாத்தீங்களா அப்படின்னா நான் தான் சொன்னல குடும்பத்தை முடிச்சு விட்டுருவான்னுட்டு, அதான் பண்ணிருக்கான் இவன். வெங்காயம் என் நிறத்தில் வதங்கின பிறகு 1/2 கிலோ தக்காளி எடுத்து போடுவோம். 1/2 கிலோ தக்காளி. உப்பு போடுங்க. உப்பு இவ்வளவு போடலாமா? நீ ரொம்ப எடுத்தனா அது ரொம்ப தப்பு. மஞ்சத்தூள் 3 பிஞ்சு போட்டிருக்கோம் இது வரைக்கும். அந்த மிளகாத்தூள் போடுங்க. மிளகாத்தூள் வெறும் குண்டூர் மிளகா தான் எடுத்துருக்கோமா? மிளகா இல்லை, தனியா தூள் பிளஸ் மிளகா அது போட்டு அரைச்சி எடுத்து. அவ்வளவுதான். காரம் சாரமா வந்துட்டு சாப்பிட போறோம். கரெக்டா? எஸ். வெரி குட். நண்டு போடலாமாமா? நண்டு அவ்வளவுதான் வதங்கியாச்சு நல்லா. நன்றாக வதக்கிய தொக்கு இப்பொழுது நண்டை போடவும். பயப்படாம போடுங்க, பிடிக்காது உங்களை. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குமா? அதனால லைட்டா பயமா இருக்கு. நண்டு வச்சு ஒரு பிக்கப் லைன் சொல்றாரு தீப்ஷி கிட்ட. இது நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. போட்டோ விடுங்க, போட்டோ விடுங்க, விடுங்க சார், விடுங்கவா. கொஞ்ச நேரம் பேச போறாரு. அப்பளைக்கு அவ்வளவுதானா? சார், நண்டு என்னெல்லாம் பண்ணி போட்டிருக்கீங்க நீங்க? இதை நண்டு என்ன பண்ணணும்னா சைட்ல தேவையில்லாத பார்ட்ஸ் எல்லாம் வெட்டிடணும். ஆமா ஆமா. இது மாதிரி கொடுக்கலெல்லாம் கொஞ்சம் லேசாக அப்படி தட்டணும் கரண்டியில். ஓ, ஓகே. லூஸ் ஆகும்போது உள்ள மசாலா போவோம், அதில் இருக்கிற இதுலேயும் இறங்கும். ஓகே, டன். பெப்பர் போடு, மல்லி போடு. மொத்தமா பெப்பர் நம்ம தாராளமாக போடலாம். பெப்பர் போடுங்க, பரவாயில்ல போடுங்க, ஒன்றாவது போடுங்க. யா, வெரிப்பா. கலரே மாறிடுச்சு. போடுங்க. ஓகேவா? கொஞ்சம் கலரை விடுங்க. சூப்பர். ஓகே, கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டு இப்போ கொத்தமல்லி தூவிட்டு நம்ம இந்த நண்டு கிரேவியை வந்து டேஸ்ட் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டோம். என் கைகளால் கொத்தமல்லி. இங்க வா அம்மா. யாருமா அந்த பையன்? கேசவா? கேசவ். என்ன எப்படி இருக்க? நல்லா அப்படியே சீத்தாப்பழம் சிரிக்கிற மாதிரியே சிரிக்கிறடா. அடிக்கடி நான் இந்த சைடு வருவேன், நீ பெரிய ஆள் ஆயிட்டனா நீ எனக்கு ஃப்ரீயா சாப்பாடு போடணும். ஃப்ரீயாவானா ஃப்ரீயாவா அப்படின்னு பழக்குற. நல்லா வளர்த்துருக்காங்கடா. என்னதான் ஆனாலும் உன்னை சூப்பரா வளர்த்துருக்காங்க. என் கையால கமகமன்னு சமைச்ச வந்துட்டு நண்டு கிரேவி, அதாவது நண்டு தொக்குன்னு கூட சொல்லலாம், அருமையா ரெடி ஆயிருக்கு. கூச்சமே இல்லையா அவளுக்கு? அவ கையால சமைச்சா நீங்களும் இல்ல சொல்றாங்களே, அவங்க கையால தான் உப்பு காரம் அவங்க தானே போட்டாங்க எல்லாரும், நம்ம எதுவுமே எல்லாம் கூட்டா சேர்த்துட்டாங்க. சரி, நான் போடுறேன். அதாவது என்னன்னா, இப்போ எங்களோட நோக்கமே வந்துட்டு ஒரு வாழை இலையில, அதுவும் வந்துட்டு இந்த ஆஃப்டர்நூன் வேலையில சூப்பரா ஒரு அற்புதமான ஒரு நண்டு கிரேவி சமைக்கிறது தான் எங்களோட ஆசையே. அதான் உங்களுக்கும் வந்துட்டு சமைச்சு கொடுத்துருக்கோம். நீங்களும் வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத வந்துட்டு சொல்லுங்க. நடிக்காதீங்க தம்பி. நல்லாவே அழுகுறாரு. நைனா, இதான் நைனா, உனக்கு ஒரு சிலையே வைக்க போற அரக்கோணத்துல. வா.
சூப்பரா நல்லா இருக்கா? இதே மாதிரி எனக்கு ஊட்டி. ஐயோ பாத்தீங்களா, டப்புன்னு அந்த புத்தி காமிச்சிடும். அதாவது நண்டு குழம்பு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நண்டு பீஸை கடிக்கிறதுல தான் அது சுகமே இருக்கு. பக்கத்துல நண்டு இருக்கும். நண்டு எது நண்டுனே தெரியல. நல்லா காரசாரமா சொல்லுவாங்க எப்பவுமே வந்துட்டு நண்டுல சாப்பிட்டா கோல்டுக்கு அவ்வளோ நல்லதுன்னுட்டு. அந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி நண்டு தொக்கு பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உடம்புல இருக்க எல்லா வியாதியும் போயிடும். எனக்கு நீங்க ஊட்டி விடுங்கம்மா, அவ கூச்சமே இல்லாம சாப்பிடுவா. பெத்த தாய் தைலந்திரியம் பீட் பண்ணிட்டியம்மா. ரொம்ப ரொம்ப நன்றி. இதை பார்த்து கொண்டு இருக்க எல்லாருக்கும் எங்கள் குமாரி விலாஸ் நாயுடுமே சரக்கோணம் சார்பாக மிகுந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கிறேன். சூப்பர். ஸோ நீங்களும் வந்துட்டு மறக்காம உங்க வீட்டில் வந்துட்டு இந்த நண்டு கிரேவியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. ஸோ இதே மாதிரி வேற ஒரு ஊர்ல ஒரு சூப்பரான ஒரு உணவோட நாங்க வந்து சந்திக்கிறோம். Until then, this is Nikki and Deep Sheet Blessy signing off. இது உங்கள் சூப்பர் சமையல். பாய்.